எனக்கு ஓட்டு போடல, ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் மூச்சு இருக்கு, முச்சந்தில் கத்திட்டு செத்து போவேன். ஆனால் நிம்மதியாக சாவேன். ஏன்? நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன். அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு, ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்து போராடுவான் என்றார். அதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். நான் உங்களை முடிவு எடுத்துட்டேன் ராஜா. தெரு தெருவா வந்து ஓட்டு கேட்கறதுலாம் நாங்கள் வரமாட்டோம். ஒரு இடத்துல நின்று பேசுவோம். நீ தேடு, அந்த கோயிலுக்கு போனால் நல்ல வரம் கிடைக்கும், போய் தேடி போய் கும்பிடுற. சாமி வீட்டுக்கு வருது, நீ தானே போற போறில்ல. ஒரு ஜவுளி கடைக்கு போனா உடனே ஒரு வேட்டி சேலை வாங்குறியா? 100 சேலை எடுத்து போடுற, அதுல ஒரு சேலை, 100 வேட்டி அதுல ஒரு வேட்டி, 100 சட்டை துணி அதுல ஒரு சட்டை எடுக்கிறது. மேல போடுற சட்டை சேரைக்கு இவ்வளவு தேர்வு செய்யற நீ, உன்னை ஆளுகிற தலைவனை நீ தேர்வு மாட்டியா? தேர்வு செய்ய மாட்டா? இந்த கடையில் போனா சாப்பாடு நல்லா இருக்கும் தெரியுதுல, வக்கனையா போய் சாப்பிட போறது தேடுறீல. அதுபோல தேடு. உனக்கான தலைவனை தேர்வு செய்கிற ஆற்றல் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீ வாழ்வ. அவளை வெறும் அயோக்கிய பையன், ஏமாத்துக்காரன். நாங்கள் சத்தியத்தின் மக்கள், சத்தியமே உருவமாக நின்ற ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நாங்கள்.